சரி, மொபைல் வாங்குறதோட ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங் என்னென்னா, அதோட கேமரா. இதில் எத்தனை கேமரா இருக்குது, இதில் எத்தனை சென்சார் இருக்குது, ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா எத்தனை மெகா பிக்சல் இருக்குது, ரியர் கேமராவில் எத்தனை மெகா பிக்சல் இருக்குது, இது மாதிரிலாம் பார்க்குறோம்ல. ஸோ இந்த கேமராஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் அனுப்புகிறேன். இதில் வந்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண ஒருத்தரோட இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், சரத். அவர் நிறைய கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டட் நிறையா இருக்காங்க, கேமரா ரிலேட்டடும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கேமராவை பிரித்து கேட்குறோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஎஸ்எல்ஆரோ மொபைல் கேமராவோ, ஃப்ரண்ட்டில் என்ன ஃபிசிக்கல் எலிமெண்ட் இருக்குது, லென்ஸ் எலிமெண்ட் இருக்குது, அதில் என்ன டிஸ்டார்ஷன் வரப்போகுது, பின்னாடி என்ன லேயர்ஸ் இருக்குது, அது ஒரே ஒரு சீமாஸா, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, இது மாதிரி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 40 நிமிஷம் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற முக்காசி டிசிஷன் வந்து கேமரா வச்சு தான் ஃபோன் வாங்குகிறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுங்க. என்ன இது பின்னாடி என்னென்ன ஒர்க் ஆகுதுங்கிறது, என்னென்ன சாஃப்ட்வேர் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிங்க. அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் நடக்குதுன்னு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள்.